ஓம் சாந்தி. 23/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்ம அபிமானியாகி பகவானுடைய மகா வாக்கியங்களை மிக கவனமாக கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரியான சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். பாபா சொல்றாங்க, கரெக்டான டைம் வரும்போது நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். அந்த நேரம் வந்தால் நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். பரந்தாமத்துக்கு எல்லாருமே திரும்பி போகணும். அதனால நினைவின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால பாபாவை அதிகமாக நினைங்க. இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்மாதீத்த நிலையை அடைவோம். நம்மளும் கர்ம கணக்குகளை முடிச்சு முழு உலகமுமே கர்ம கணக்குகளை முடிக்கிற வேகம் அதிகரிக்கும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பரந்தாமம் போயிடுவோம். இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்தி தாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த துக்கமான உலகம் பார்க்கும்போதே எப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் துக்கம், மரண ஓலம், இதில் இருந்து நம்ம கஷ்டப்படணுமா? அதனால இதை மறந்துட்டு சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும், இனிமேல் நமக்கு துக்கம்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம பரந்தாமத்தில் போய் அமைதியாக இருக்க போகிறோம். அப்புறம் சுகதாமத்துக்கு போய் சுகமாக இருக்க போகிறோம். அதனால் அதை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே இருந்துக்கிட்டே பாபா கூடயே இருந்துக்கிட்டே அதை நினைவு செய்யுங்க. இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் இங்கே இதை பார்க்காதீங்க, கலியுகத்தை பார்க்காதீங்க. நீங்கள் பரந்தாமம், பாபா மற்றும் சொர்க்கம் இதையே நினைவு செஞ்சுட்டு குஷியாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவர்களுடைய புத்தியில் குழப்பம் வரும் சொல்லி பாபா கேட்குறாங்க. ஒரு ஆழமான ரகசியம், இது யாருக்குமே தெரியாது, நமக்கே இங்கே தான் தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எந்த சத்சங்கத்துலையும் இதை கேட்டதே கிடையாது. இங்கே தான் நமக்கு தெரியும். அந்த விஷயத்த மனுஷங்களுக்கு சொன்னோன்னா அவங்க புத்தியில் குழப்பம் வரும். எந்த ஆழமான ரகசியம்னு கேட்குறாரு. பதில்: அவர்களுக்கு ஆழமான ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மா இவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதில் அழியாத பாகம் அடங்கி இருக்குது. ஆத்மான்றது ஒரு சிப்பு மாதிரி, மெமரி சிப் மாதிரி. மெமரி கார்டில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் பாட்டு சாங்ஸ்லாம், அந்த மாதிரி ஆத்மான்றது ஒரு சின்னதாக இருக்குது. அதில் அழியாத பார்ட் அடங்கியிருக்குது, ஸ்டோர் ஆகிருக்குது. அதுக்கு அழிவே கிடையாது. அது கல்பமாக இதே தான் நடக்குதுன்றதை புரியவீங்க. அந்த பாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் களைத்து போவதே இல்லை. ஆத்மாவை எத்தனை தடவை கொண்டு உலகத்தில் விட்டாலும் அதே பார்ட்டை தான் அது நடிக்குது, அதுக்கு கழிச்சு போகவே மாட்டுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மோட்சம் யாருக்குமே கிடைக்காது. மோட்சன்றது பிறப்பு இறப்புலேருந்து இல்லாமல் விடுபட்டு எப்பயுமே பரந்தாமத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ட்ராமா. இங்கே நடிகைகள் நடிச்சு தான் ஆகணும். ஒரு வேஷத்துக்கு நடிகர் வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி அந்த சினிமா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அந்த சினிமாவை நடிக்க எல்லாருமே தான் ஆகணும். அதனால் மோட்சன்றது இங்கே யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கடவுளுக்கே இங்கே மோட்சம் கிடையாது. அவரோட பாட்டை நடிக்க வர்றாரு. அவர் ஆசிரியராகி கடைசியாக அந்த சங்கமயுகத்தில் பாட்டு நடிக்க வராரு. நமக்கும் பாட்டு இருக்குது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாட்டு இருக்குது. அதே பாட்டை தான் அது நடிக்குது. மனிதர்கள் அதிக துக்கத்தை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. மனுஷங்க எதனால் மோட்சம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப துக்கமாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தன் வாழ்க்கையிலையும் துக்கம், மற்றவங்களும் பார்க்குறதெல்லாம் துக்கமாக இருக்கிறதுனால ஐயோ இந்த வாழ்க்கையை வேணான்ட்டு கலியுக இறுதியில் தான் சொல்கிறாங்க, மோட்சம் கிடைச்சால் நன்றாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. இதே சுகமாக இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க யாரும், இங்கேயே ஜாலியாக வாழ்வாங்க இல்லையா? துக்கமாக இருக்கிறதுனால தான் எனக்கு பிறப்பிறப்பு வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவினாஷி ஆத்மா நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்கவே முடியாது. அழிவற்ற ஆத்மா இந்த பார்ட் நடிக்காமல் இருக்கவே முடியாது சொல்லி சொல்கிறாரு. என்னதான் நம்ம இப்போ பாபா நம்மளை கூட்டு போனாலும் திரும்ப பூமி அழகாக இருக்கும்போது, சொர்க்கமாக இருக்கும்போது ஆத்மா ஆட்டோமேட்டிக்காகவே ஓடி நடிக்க வருது. அதால் நடிக்காமல் இருக்கவே முடியாது ஆத்மாவாலன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஆத்மாவில் பார்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த பார்ட்டு அது நடிச்சே தீருன்றாரு. இதுதான் அவங்க சயின்ஸில் இந்த ஆகாச ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆகாசத்தில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது இப்போ பூமியில் என்னென்ன நடந்துச்சோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆத்மாவில் ஸ்டோர் ஆகிருக்கிற பார்ட்டை தான் அதேமாரி பூமியிலும் ஸ்டோர் ஆகிருக்குது. சும்மா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குது. நம்ம என்னென்ன நடித்தோமோ அதுவே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இதுதான் அவங்க ஆராய்ச்சியில் அதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் ஆத்மாவில் பார்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. இவ்விஷயத்தை கேட்டு அவர்களுக்குள் குழப்பம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்தை கேட்டோடனே ஒரே ஆச்சரியமாயிடும்.
என்ன இது, நம்ம ஆத்துமா நம்ம அழிவற்றவங்க, நமக்குள்ளார இந்த மாதிரி பிறவி பிறவிக்கான பாட்டு இருக்குதா, நம்ம உடல் எடுத்து எடுத்து நடிக்கிறோம், அதில் வந்து அவங்களுக்கு குழப்பம் வந்துரும்னு சொல்லி சொல்கிறாரு. சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ, திரும்ப திரும்ப இதை நடிக்கணுமா, நான் பட்ட கஷ்டம்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப இதே நடிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். சிலர் வந்து ஏற்றுக்கிட்டு சரி பரவாயில்ல, இனிமேல் நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்ட்டு ஏற்றுக்குவாங்க. சிலர் இந்த மாதிரி குழப்பமடைவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை வந்து சொல்லி புரிய வைக்கிறார். இப்போது இங்கே இருப்பவர்கள் ஆன்மீக குழந்தைகள், இங்கே இருக்கிறவங்களாம் ஆத்மாக்கள், பகவானுடைய குழந்தைகள். தந்தை தினந்தோறும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இவ்வுலகத்தில் ஏழைகளுக்கு தான் எவ்வளவு துக்கம். இப்போ இருக்கிற உலகத்தில் வருங்க, ஏழைகளுக்கு தான் நிறைய துக்கம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது இந்த வெள்ளம் முதலியவையெல்லாம் வந்தால் ஏழைகளுக்கு தான் துக்கம் ஏற்படுது, ஏழைகள் தான் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாமல், தண்ணி வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் குழந்தைகள்லாம் பசியோட பட்டினியோடலாம் இருக்கிறாங்க. எவ்வளோ துக்கம் ஏற்படுகிறது. அவர்களுடைய பொருட்களுக்கு எல்லாம் என்ன நிலை ஏற்படுகிறது. அவங்க பொருள்லாம் பாருங்கள் வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுது. அதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. துக்கம் ஏற்படுகின்றதா இல்லையா சொல்லி கேட்குறாரு. அளவற்ற துக்கம் இப்போ வந்து இருக்குது கலியுகத்தில். செல்வந்தர்களுக்கோ சுகம்தான் இருக்குது. பணக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வீடு நல்லா நிறைய வீடு வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல வெள்ளம் வந்தால் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏதோ அவங்களுக்கு செல்வம்லாம் இருக்கிறதுனால கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அதுவும் அல்ப காலத்துக்கு தான். ஆனாலும் பாபா சொல்கிறாரு, அவங்க கூட சுகமாக இருக்க முடியாது, எப்பயுமே நிரந்தரமாக சுகமாக இந்த கலியுகத்தில் யாரும் இருக்க முடியாது, அல்ப காலத்துக்கு தான். ஏன்னா செல்வந்தர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய வாசல்லாம் இருந்தாலும், எல்லா உறவினர்கள் இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா இங்கே உணவுகள்லாம் வந்து விஷமாக இருக்குது. இப்போ வந்து உணவே மருந்துன்ற காலம் போய் இப்போ உணவே விஷம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால் செல்வந்தர்கள்லாம் இருந்தால் கூட நோய்வாய்ப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மரணமும் அதிகம் ஏற்படுகிறது. திடீர்னு இறந்துடுறாங்க. இன்று இன்னார் இறந்தார், இன்று இது நடந்ததுன்ட்டு நடக்குது. திடீர்னு அடிக்கடி மரணம் கூட அதிகமாகுது. இன்று குடியரசுத் தலைவராக இருப்பவங்க கூட நாளை பதவி இறங்க நேரிடுகின்றது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாங்களா, அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, கட்டாயப்படுத்தி அவர்களை கீழே இறக்கி விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. பதவியெல்லாம் கூட நிரந்தரம் இல்லை, திடீர்னுட்டு இறக்கி விட்டுறாங்கன்றாரு. இவ்வாறு துக்கமும் ஏற்படுகின்றது. இதெல்லாம் கூட ஆத்மாவுக்கு துக்கம் ஏற்படுது. பாபா சொல்லியிருக்கிறார், துக்கங்களின் பட்டியலை தயார் செய்யுங்கள். பாபா ஏற்கனவே ஒரு முறையில் சொல்லிட்டாரு, துக்கங்களின் பட்டியலெல்லாம் ஒரு தயார் செய்யுங்க, என்னென்ன வகையான துக்கங்கள்லாம் இருக்குது இந்த துக்க உலகத்தில்னு சொல்லி ஒரு பட்டியலே தயார் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அதெல்லாம் சொல்லி புரிய வச்சாதான் இது வந்து ஒரு துக்கதாமம், இது வந்து சுகம் கிடையாது, இது சொர்க்கம் கிடையாதுன்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மற்றும் நம்ம இந்த துக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறதுன்ற வழியை சொன்னால் கேட்பாங்க. இல்லைன்னா இங்கேயே நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம துக்கங்களோட பட்டியலை பாபா இப்போ எடுக்க சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சுகதாமம் பற்றியும் அறிவீர்கள், உலகம் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. நமக்கு சொர்க்கம் பற்றியும் தெரியும், ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. துக்க உலகம் மற்றும் சுக உலகத்தை அவர்களால் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மேடு பள்ளம் அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழறாங்க. இப்படி இருந்தால் அப்படின்னு தான் இருக்கும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க. அவங்க அதனால துக்க உலகம்னா என்ன, சுக உலகம்னா என்னன்னு வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் அனைத்தையும் அறிவீர்கள், நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு காலத்துல சுகமா இருந்தோம், ஆனா அதே சுகதாமம் தான் இப்ப துக்கதாமமா மாறிடுச்சு. துவாபரக கலியுகத்தில் நம்ம அந்த 5 விகாரத்தின் காரணமாக இப்படி ஆயிட்டோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். நிச்சயமாக உண்மையை சொல்கிறார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் உண்மைதான் சொல்கிறான்ட்டு நம்ம ஏற்றுக்குவோம், ஆனால் மற்ற மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே சிலருக்கு பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்குது, விமானங்கள் கூட இருக்குது, சொந்தமாக ஏரோப்ளேனு ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க கலியுகம் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்கும்ன்ட்டு நடைபெறும்ட்டு நினைக்கிறாங்க. அதன் பிறகு சத்தியுகம் வரும் என்று நினச்சிக்கிறாங்க. அதாவது 40,000 ஆண்டுக்கு அப்புறம் சொர்க்கம் வரும்ன்ட்டு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பயங்கர இருளில் இருக்கிறார்கள் இல்லையா. பாருங்க, கார் இருளில் இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியாம புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போது அவர்களை அருகில் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரிலாம் யார் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அருகில் கொண்டு வரணும். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். அவர்கள் லட்ச வருடங்கள் என சொல்வது எங்கே, நீங்கள் 5000 வருடங்கள் தான் என்று உறுதிப்படுத்தி சொல்வது எங்கே சொல்லி பாபா கேட்குறாரு. அவங்க லட்சக்கணக்கான வருடங்கள் சாஸ்திரங்கள எழுதியிருக்கிறாங்க, அதனாலதான் சொல்றாங்க லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டு. நம்ம 5000 வருடம் தான்ட்டு சொல்றோம்.
இது எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் திரும்பவும் நடந்தாக வேண்டும். நம்ம சொல்கிறோம் 5000 வருஷம்தான் ஒரு கல்பம். சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாரும் நடிப்பு முடிச்சுட்டு 800 கோடி ஆத்மாக்களும் பரந்தாமம் 5000 வருஷம் முடிவில் போயிடுவோம். திரும்ப அதுக்கப்புறம் 111 ஸ்டார்ட் ஆகும். திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கும், சத்தியுகம் ஆரம்பிக்கும். இந்த சக்கரம் திரும்ப நடக்கும்ன்றது நமக்கு தான் தெரியும். ட்ராமா லட்சக்கணக்கான வருடங்கள் எல்லாம் நடைபெறாது சொல்லி பாபா சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் ஒரு சினிமா ஓடாது. அந்த சினிமாவே 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஓடுது. இது எல்லையற்ற ட்ராமா. 5000 வருஷம்தான். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடந்தாலும் அது 5000 ஆண்டுகளுக்குள் தான் நடைபெறுகிறதுன்ட்டு நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. துக்கமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, 5000 வருஷங்களுக்குள்ள தான் நடக்குதுன்ட்டு புரிஞ்சிட்டீங்க. ஆக இங்கே துக்க உலகத்தில் நோய்கள் முதலியவன உள்ளன. இப்போ கலியுகத்தில் ஒரே நோய் அதிகமாயிட்டே வருது. நீங்கள் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் எழுதி வையுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ என்னென்ன துக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கியமானதை எழுதி வைங்க. சொர்க்கத்தின் துக்கத்தின் பெயரே இருக்காது சொல்லி சொல்கிறாரு. இப்போ இங்கே வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த கொரோனா, இந்த மாதிரி நோய், கொசுனால வர மலேரியா, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் வந்து இறந்துடுறாங்க. இந்த மாதிரி வர நோய்கள்லாம் அங்கே சொர்க்கத்தில் இருக்காது. சொர்க்கத்தில் அந்த கொசு கூட இருக்காது. அந்த துக்கம் கொடுக்குற அந்த ஜீவ ஜந்துக்கள் கூட இருக்காது. பாம்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது சொல்லி சொல்கிறாரு. இப்போது பாபா சொல்லி புரிய வைக்கிறார். மரணம் முன்னாலேயே இருக்கிறது. இப்போ பாபா நமக்கு சொல்கிறாரு, மரணம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது எல்லாருக்குமே. அதே கீதையின் கதை இப்போ நடைபெற்று இருக்கிறது. அந்த எப்படி வந்து ஒரு அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த போர்க்காலத்தில் அர்ஜுனா பாரு, முன்னாடி நிற்கிறது எல்லாரும் ஆத்மான்னு பாரு, உடம்பா பார்க்காத, எல்லாமே அழிவற்றவர்கள் சொல்லி நீ துணிஞ்சு போரிடு, அப்போதான் இந்த யுத்தத்தை வெல்ல முடியும். நீ வந்து அவன் சித்தப்பா பெரியப்பான்லாம் பார்க்காதன்னு தான் சொன்னார். அதே தான் இப்போ நமக்கு நடக்குது. நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த பற்றை விட சொல்லி பாபா சொல்கிறாரு. ஏன்னா வந்து மாயா ராவணன் முற்றிலுமாக எல்லாரையும் சாப்பிட்டுருச்சு. நம்ம இப்படியே விட்டோம்னா என்ன ஆகிடும், அதர்மம் தான் வெல்லும். அதனால் பாபா வந்து தர்மம் வெல்றதுக்காக இப்போ கீதையை உபசரிச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளை தட்டி எழுப்புறாரு. நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற சக்திகளை எழுப்புறாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வந்து சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோம். அந்த தேவதை குணத்தை வெளிக்கொண்டு வராரு. இந்த மாயா ராவணனை அழிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த மகாபாரத யுத்தமே இப்போ நடக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆத்மாவையும் விழிப்படைய செய்கிறாரு. விளக்கு ஒளி ஏற்றுறாரு. ஒரு ஒளியிலேருந்து இன்னொரு ஒளி ஏற்றுற மாதிரி நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து கருவியாக்கி மற்றவங்களை எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து அவர் தான் இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. இது அதே கீதையின் பார்ட் இப்போ நடைபெற்று இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் மகாபாரத போர். நிச்சயமாக சங்கம யுகத்தில் தான் சத்தியோகத்தின் ஸ்தாபனையும் நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை வந்து இப்பதான் நடக்கும். சங்கம யுகத்துல தான் நடக்கும். கலியுகத்துக்கு இறுதியில தான் சங்கம யுகம். அப்பதான் வந்து கடவுள் வந்து சொர்க்கத்துக்கு போறவங்கள தயார் பண்றாரு. அப்பதான் அங்க போக முடியும். இப்பதான் ஸ்தாபனை நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்றால் நிச்சயமாக சத்தியோகத்தின் ராஜாவாக தான் ஆக்குவேன் இல்லையா சொல்லி சொல்றாரு. கடவுளே வந்து சொல்றாரு, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவே தலை வணங்குற ராஜாவா ஆக்குறேன். துவாபரயுகத்துல ராஜா வந்து இருப்பார் இல்லையா, ஒரு கிரீடம், ஒற்றை கிரீடத்தோட இருப்பாரு. அவர் போய் லட்சுமி நாராயணன் முன்னாடி வணங்குவார். அந்த ராஜாவே வணங்கக்கூடிய லட்சுமி நாராயணனா உங்களை மாத்துறேன், நிச்சயமா சொர்க்கத்தினுடைய ராஜாவா தான் நான் ஆக்குவேன் சொல்லி சொல்றாரு. பாபா மிக நல்ல முறையில் இப்போ புரிய வைக்கிறாரு. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். பாபா நம்மை அழைத்தே சென்றாக வேண்டும். அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வந்துக்கிறாரு. நமக்கு கேரண்டியும் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்மளை கூட்டு போவார். யார் நிரந்தரமாக நினைவு செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் சொர்க்கம் போயிடுவோம். ஆனால் பாபாவை யார் நிறைய நினைக்கிறாங்களோ, பர்மனண்ட்டாக நினைக்கிறாங்களோ, அவங்க தான் உயர்ந்த பதவி அங்கே போய் லட்சுமி நாராயணன் இல்லை அங்கே ராஜாவா ஆவாங்க. அங்கே நிறைய போஸ்டிங் இருக்குது. அதில் ராஜாவா ஆவாங்கன்னு சொல்றாரு. அதற்காக பாபா யுக்திகள் இப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நினைவு யாத்திரையின் வேகத்தை அதிகப்படுத்துங்க சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ அதிகமாக நினைங்க பாபாவை, ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் அதிகமாக நினைக்கணும். கும்பமேளாவுக்கும் கூட நேரத்தில் செல்ல வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கும்பமேளான்னா அந்த கடலும் நதியும் சந்திக்கிற இடத்துல போயிட்டு கும்பமேளா நடக்கும். அங்கே கூட போகிறாங்க இல்லையா, நேரத்துக்கு போயிடணும், இல்லைன்னா ஒரே கூட்டம் ஆகிடும்.
அந்த மாதிரி இப்போ நம்மளும் கூட்டம் வர்றது உள்ளார நேரத்துக்கு போயிடணும். அதனால பாபாவை நிறைய நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த கும்பமேளா வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிற கும்பமேளா. நீங்களும் கூட நேரத்தில் இப்போ செல்லணும்னு சொல்லி சொல்றாரு. போகணும்னா நம்ம ரெடியானாதான் எல்லாரும் ரெடி ஆவாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். சீக்கிரமாக போய் சேர்ந்து விடுவீர்கள் என்பதில்லை. பாபா சொல்றாரு உடனே போகணும், நேரத்துல போகணும்னா பாபா இப்பயே மரணம் வந்துருமா, இப்பயே உடலை விட்டு போயிடுவோமான்லாம் நினைக்காதீங்க. சீக்கிரமாக போய் சேர்ந்து விடுவீர்களே, அப்படி கிடையாது. சீக்கிரம் செய்வது தனது கையில் இல்லை. இருந்தாலும் நீங்க சீக்கிரமா நான் நினைக்கணும், பாபாவை நினைச்சு அப்படியே நாளைக்கே கர்மாதீதம் ஆயிடுறேன் அப்படின்றது உங்க கையிலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா விடாது, டிராமா விடாதுன்றாரு. இதுவோ டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. டிராமா படி கரெக்டாக தான் நீங்கள் கர்மாதீதம் அடைவீங்க. கர்மாதீதம் அடைவீங்க, ஒவ்வொருத்தரா போவீங்க. டைம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணால் நாளைக்கே போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. மகிமை அனைத்தும் டிராமாவுக்கே சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா மகிமையும் கடவுளுக்கேன்னு நம்ம சொல்றோம், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றோம். இறைவன் சொல்றாரு எல்லா மகிமையும் டிராமாவுக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா இது அவரோட திருவிளையாடல் தானே, சிவனின் திருவிளையாடல்ன்ட்டு ஒரு படம் கூட இருக்கு பாருங்க. பார்வதி மறந்து வந்துருவாங்க, உலோகத்துல நடிச்சு தன்னை யாருன்னே மறந்துடுவாங்க. இவர் வேஷம் போட்டுன்னு நான் தான் சிவன் நாவல்யான்ட்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் தான் பார்வதி, ஆமா நான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கூட போயிடுவாங்க. அவர் ஞாபகப்படுத்தி கூட்டு போவாரு. அந்த கதை தான் இப்ப நடக்குது. நம்மலாம் இறங்கி வந்துட்டோம். ஆத்மா சிவனுடைய பார்வதிகள் நம்மலாம். நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ ஆத்துமா என்னுடைய சொத்து, நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப நமக்கு இப்பதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாயா, அந்த கோமா ஸ்டேஜ் எல்லாம் தெளிஞ்சு இப்பதான் கொஞ்சம் ஞாபகம் வருது, பழைய ஞாபகம் வருது. நம்ம பரந்தாமத்துக்கு போன கல்பம் போனோம் இல்லையா, அது மாதிரி நம்ம போவோன்ட்டு இப்பதான் ஞாபகம் வருது. இப்ப கூட்டிட்டு போறாரு. இது எல்லாமே டிராமா. இங்க எத்தனை ஜீவ ஜந்துக்கள் முதலியவை துக்கம் கொடுப்பதாக இருக்கின்றன. இங்க பாருங்க, இந்த பாம்பு, பல்லி, பூரா இதெல்லாம் எவ்வளவு துக்கம் கொடுக்குது. கொத்திடுது, கொத்தி விட்டுருது, அப்புறம் உடனே செத்து போயிடுறாங்க. சத்தியுகத்துல இதெல்லாம் இருப்பதே இல்லை சொல்றாரு. உள்ளுக்குள் சிந்தனை செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம உள்ளார உட்காந்து சிந்தனை பண்ணணும் மனசுக்குள்ளார. பாபா இந்த மாதிரி சொல்றாரு, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணணும். அங்கே இன்னின்ன பொருட்கள் இருக்கும், சொர்க்கத்துல என்ன இருக்கும், நான் எப்படி இருந்தேன், நான் அந்த உலகத்துல என்னென்ன பொருள்லாம் இருக்கும், இதெல்லாம் உட்காந்து யோசிங்க. அதுல எவ்வளவு குஷி வரும், இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கன்றாரு. அங்க என்ன வசதி இருக்கும், சத்தியுகமும் நினைவுக்கு வருகிறது இல்லையா, சொர்க்கம் நமக்கு நினைவு வருது இல்லையா, அந்த படத்தெல்லாம் பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குது இல்லையா. சாதாரணமா இப்ப படம்லாம் வருது, அதை பார்க்கும் போதே நமக்கு நினைவுக்கு வருது, நம்ம அங்க வாழ்ந்திருக்கிறோன்ற நினைவு கூட நமக்கு வருது. சத்தியுகத்தின் ஸ்தாபனையை பாபா செய்கிறார். இப்ப சொர்க்கத்தையே அல்லா தான் ஹெவனை படைத்தார்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க குரான்ல. அப்ப கரெக்டா கடவுள் தானே படைக்கிறாரு, அவர் தான் படைக்கிறாரு. பின்னால் ஞானம் அனைத்துமே சுருக்கமாக புத்தியில் விடுகின்றது. அப்புறம் போக போக பாருங்க, இந்த ஞானம் உங்களுக்கு சுருக்கமா புத்தியில வந்துடும், ஈஸியா வந்துடும். மேட் ஈஸின்னு ஒரு புக்கு இருக்கும், எல்லாத்தையும் ஈஸியாக்கி ஒரு சின்னதா ஒரு புக்கு போட்டிருப்பாங்க படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஞானம் ஈஸியாயிடும், கடைசியில புத்தியில சுருக்கமா வந்துரும்ன்றாரு. அதாவது விதை எவ்வளவு சிறியது, மரம் எவ்வளவு பெரிதாக உள்ளது. இந்த ஒரு பழம் இருக்குன்னா, இப்ப ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதோட விதை சின்னதுதான், ஆனா அதோட மரம் எவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா அந்த விதையோட சாரம் தான் அந்த மரமே, அந்த மரத்தினுடைய சாரம் தான் விதையில இருக்கும், அந்த மாம்பழத்துடைய சாரம் தான் அந்த விதையில இருக்கும். அது மாதிரி முழு மரத்தினுடைய சாரமே அந்த விதையில இருக்கும். அது மாதிரி பாபா சொல்றாரு, எவ்வளவு பெரிய மரம், இந்த சிருஷ்டி சக்கரம்ன்றது பெரிய மரமா இருந்தா கூட அதோட விதையே நான் தான், எனக்குள்ளார எல்லாமே அடக்கம்னு சொல்றாரு. அவைகளோ ஜட பொருட்கள். அந்த மரம்லாம் ஜட மரம், ஆனா இது சைத்தன்ய மரம். கல்ப விருட்ச மரம் சைத்தன்ய மரம், மனித சிருஷ்டி மரம். இதோடைய விதையா கடவுளே இருக்கிறாரு. அவரை நினைச்சாலே எல்லாமே நமக்கு ஞானம் சுருக்கமா நமக்கு புரிஞ்சிரும்ன்றாரு. இதை பற்றி யாருக்குமே தெரியாது, இது ஆனா யாருக்குமே தெரியாது. கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக சொல்லிவிட்டாங்க. அவங்க லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொன்னதுனால எல்லாரும் குழம்பிட்டாங்க. பாரதம் தான் மிகுந்த சுகத்தை அடைகிறது என்றால் துக்கமும் பாரதம் தான் அடைகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல பாரதம் தான் ரொம்ப சுகமா தங்க குறைய மாதிரி இருந்ததுனால அவ்வளோ துக்கமும் இப்பதான் பாரதம் அடையுது சொல்றாரு. நோய்கள் முதலியனவும் பாரதத்தில் தான் அதிகமா இருக்குது. வெளிநாட்டுலாம் கூட அந்த அளவுக்கு வராது, ஆனா இங்க பாரதத்துலதான் நோய்கள் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே கொசுக்களை போல மனிதர்கள் மரணம் அடைகிறார்கள். இங்க பாருங்க, கொசு மாதிரி நிறைய பேர் சாகுறாங்க. ஏனென்றால் ஆயுள் சிறியது.
ஏன் அவங்க சாகுறாங்கன்னா, அவங்களுக்கு ஆயுள் கம்மியா இருக்குது. ஏன்னா இப்ப வந்து கணக்கு வழக்கம் முடிக்கிற நேரம். எல்லாரும் அந்த உடல கணக்கு வழக்கு முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு இறக்குறாங்க. அதனால தான் இறக்குறாங்க. இங்கே துப்புரவு செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் துப்புரவு செய்பவர்களுக்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. பாருங்க, இங்க வந்து ரோடு கிளீன் பண்றவங்க, குப்பைகள அள்ளுறவங்களுக்கும், வெளிநாட்டுல அந்த குப்பைகள அள்ளுறவங்களுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கும் பாருங்களேன். அங்க டீசென்ட்டா இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வெளிநாட்டுல இருந்து கண்டுபிடிப்புகள் கூட அனைத்தும் இங்கே வருகின்றன. இப்ப சைனால இருக்கிற பொருட்கள்லாம் பாருங்க, அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. எதெல்லாம் நம்ம கஷ்டமா நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு அனுப்புறாங்க. அது இங்க கூட வருதுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தின் பெயரே பாரடைஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சொர்க்கத்தோட பேரே பாரடைஸ். அங்கே எல்லாமே சதோ பிரதானமாக தான் இருக்கும். அங்க இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அசுத்தமான விஷயம், அந்த சாக்கடைகள்லாம் எதுவுமே அங்க இருக்காது. எல்லாமே அங்க தூய்மையா சதோ பிரதானமா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே காட்சி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு பாபா. இப்போதே இது சங்கமேகம். இதில் பாபா அமர்ந்து இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. புரிய வைத்து கொண்டே தான் இருப்பாரு. இந்த சங்கமேகம் முடிகிற வரைக்கும் புது புது விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் மிக ஆழமான விஷயங்களை சொல்றேன். முன்பு இது பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. பாபா இவ்வளவு சிறிய புள்ளியாக உள்ளார். அவருக்குள் பாகம் முழுவதும் சதா காலத்துமாக நிரம்பியுள்ளது. இப்ப பாபாவே சின்ன புள்ளியா தான் இருக்கிறாரு. அவருக்குள்ளாரையும் பார்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்குது. அது சதா காலத்துக்கும் ஸ்டோர் ஆயிருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் நாடக பாகத்தை நடித்தே வந்திருக்கிறீர்கள். நம்மளும் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே பார்ட்டு தான் நடிச்சுட்டு வந்தோம். நம்ம ஆத்மா இப்போ இந்த உடல்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய உடல்ல நடிச்சிருந்திருப்போம். சத்தியுகத்துல இருந்து விதவிதமான உடல் எடுத்து நடிச்சே தான் வந்திருக்கிறீங்கன்றாரு. உங்க ஆத்மால தான் அந்த பார்ட்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால தான் காட்சி கிடைக்குது. உங்களுக்கு சொர்க்க காட்சிலாம் எங்க இருந்து வருது? உங்க ஆத்மால இருக்கிற அந்த ஆழ் மனசுல இருக்கிற காட்சி தான் உங்களுக்கு காட்சியா கிடைக்குது. அப்ப நீங்க சுத்தமாக அந்த ஆத்மா தூய்மையாக அந்த மாயா விலக விலக, திரை விலக விலக உங்க ஆத்மால இருக்கிற காட்சி வந்து தெரிய ஆரம்பிக்குது. நீங்க நடிச்சது, போன ஜென்மம், முந்தின ஜென்மம் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கு மாயா ராவணன் தான் திரை போட்டிருக்குது. அந்த திரையை விளக்கிட்டீங்கன்னா, இந்த பிறவியை விளக்கிட்டீங்கன்னா பழைய பிறவிகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிரும். நீங்க தான் இந்த நாடக பாகத்தையே நடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தூய்மை ஆகிறதுக்கு தான் பாபா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாக ஆத்மாக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். அப்புறம் நம்மளோட பார்ட் எல்லாமே நமக்கு தெரியும். நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களானால் புத்தியில் எவ்வளவு குழப்பம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா மத்தவங்களுக்கு போய் சொல்லி புரியும் போது குழம்பிடுவாங்கன்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? இவ்வளவு சிறிய புள்ளியில பாகம் முழுவதும் அடங்கி இருக்குதா அப்படின்னு சொல்லி குழம்பி போயிடுவாங்க. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் களைத்து போவதில்லை. இந்த ஆத்மா திரும்ப திரும்ப நடிக்குது. இப்பதானே நம்ம களைச்சு போயிருக்கிறோம். ஐயோ கடவுளே, இப்ப நீ வந்தினா உன் கூடவே வந்துடுறேன். போதுண்டா சாமி, வாழ்க்கையா இது ஒரே நரக வேதனை. நிம்மதியா வாழணும். வெயில் வறுத்து எடுக்குது, மழை பெஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துது. இங்க வாழறதோட போயிடலான்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப களைச்சு போயிருக்கிறவங்க, தனிமையில இருக்கிறவங்க, கடவுளை நினைச்சு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த உடலை விட்டு போயிட்டு ஆத்மா என்ன பண்ணுது? திரும்ப வந்து நடிக்க வருது. ஏன்னா அதால அங்க இருக்க முடியல, போர் அடிக்குது, திரும்ப நடிக்க வருது. அதான் பாபா சொல்றாரு, இந்த பாகம் திரும்ப திரும்ப நடைபெற்றுட்டே இருக்குதுன்றாரு. ஒருபோதும் களைத்து போவதில்லை. யாருக்குமே இது பற்றி தெரியாது. ஆனா உலகத்துல இது யாருக்குமே தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிந்து கொண்டே போகிறது. இப்ப பாபா நம்ம புத்தி போட்டு ஓபன் பண்ணிட்டாரு. லாக்கை ஓபன் பண்ணி அந்த மாயா நம்ம லாக்கை பூட்டி வச்சிருந்து, இப்ப நம்ம மாயால இருந்து வெளியே வந்துட்டோமா? இப்பதான் நமக்கு எல்லாமே புரியுது. தூய்மையாக தான் ஆமா பாபா சொல்றதெல்லாம் உண்மைதான்ட்டு புரியுது. அதாவது அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம் இருந்துச்சு. அதிக துக்கத்தை பார்த்துட்டு தான் மனுஷங்க சொல்றாங்க, இதை விட எனக்கு மோட்சமே வேண்டும், மோட்சம் பெறலாம், எனக்கு வாழவே பிடிக்கல, பிறப்பிறப்ப வேணாம் சாமி, இந்த பிறவியோட போதும், அடுத்த ஜென்மன் வேணவே வேணான்னு சொல்லி சொல்றோம். நீங்கள் சுகத்தில் சாந்தியில் இருக்கும்போது இது போல சொல்ல மாட்டீங்க சொல்லி பாபா சொல்றாரு. இதே பாருங்களேன், இதே பிறவிலே எல்லாம் கிடைக்குது, எல்லாம் ஜாலியா இருக்கிறோம்னா நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம், மோட்சம் வேணும்னு கூட கேட்க மாட்டோம். ஆனா எப்ப கேட்கறோம்னா துக்கப்படும் போது தான் நம்ம கேட்கறோம், கஷ்டம் வரும்போது தான் கேட்கறோம். கோயிலுக்கே அப்படிதான், சில பேர் கஷ்டம் வரும்போது தான் போவாங்க, மற்ற நாள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத பாபா சொல்றாரு. நீங்க சுகத்துல சாந்தியில அமைதியில இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நான் எனக்கு பிறப்பே வேணாம், பிறப்பிறப்பு சூழலே வேணான்னுலாம் சொல்ல மாட்டீங்க.
இந்த ஞானம் முழுவதும் இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா சொல்றாரு, இப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு சொல்லி சொல்றாரு. எப்படி பாபா விதையாக இருப்பதால அவரிடம் முழு மரத்தின் ஞானமும் இருக்குது இல்லையா? அவர் விதையா இருக்கிறதுனால அந்த ஒரு மரத்தினுடைய விதையில எல்லா ஞானமும் இருக்கிற மாதிரி, இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையா இருக்கிற இறைவனுக்கு, பாபாவுக்கு, சிவத்தந்தைக்கு எல்லா ஞானமும் இருக்குது. அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் ஒரு ஞானக்கடல். நம்ம பாருங்க ஒன்றும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா பாபாக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அமைதியா இருப்பாரு. அவரு நிரகங்காரியா இருக்கிறாரு. மரத்தின் மாடல் வடிவம் காட்டப்பட்டுள்ளது, பெரிதாக காட்ட முடியாது. அந்த சிருஷ்டி சக்கர கல்பவிருட்ச மரத்தினுடைய மாடல் வந்து பாபா நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனா முழுசா காட்ட முடியாது, அவ்வளோ பெருசு அது மரம். புத்தியில் ஞானம் முழுவதும் வந்து விடுகிறது. ஆனாலும் நமக்கு அந்த விதையை பார்த்தாலே, விதையில இருந்தாலே போதும், பாபா நினைச்சாலே முழு ஞானமும் நமக்கு வந்துடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு விஷால புத்தி இருக்கணும், இப்ப பரந்த புத்தி இருக்கணும். ஏன்னா நம்ம நடிக்க வந்தோம், திரும்ப போக போறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கர்ம கணக்கு முடிச்சுட்டு எல்லாரும் பாபா கிட்ட போகணும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல புத்தி தான் இருக்கணும்ன்றாரு. எவ்வளவு சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. என் இன்னார் இவ்வளவு காலத்திற்கு பின் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றனர். எவ்வளவுதான் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. எல்லாரும் அவங்க பாட்டு நடிக்கிறாங்க, நீங்க அவங்க பார்க்காதீங்க. எதுக்கு அவங்கவுங்கள போய் கணக்கு வழக்கு வச்சுக்கிறீங்க? எதையாவது பேசிட்டு அவங்கள்ட்ட கணக்கு வழக்கெல்லாம் வைக்காதீங்க. அவங்க பாட்டு நடிக்கிறாங்க, விட்டுருங்கன்றாரு. இது எவ்வளவு மிகப்பெரிய டிராமா பாருங்க. 5000 வருஷம் சினிமா இது. இந்த டிராமா முழுவதையும் ஒருபோதும் யாராலும் பார்க்க கூட இயலாது. இந்த 5000 வருஷத்தையும் மொத்தமா உட்காந்து பாக்குறேன், நான் பார்க்கணும் சினிமா தியேட்டர்லன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்மளே நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு சினிமா தான். இதையே நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம சின்ன குழந்தையில இருந்து எப்படி நடிச்சோன்றதே மறந்து போயிரும். பாபா சொல்றாரு, இந்த முழு டிராமாவே யாராலும் பார்க்க முடியாது, ஆனா அவர் தான் பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? அவரு பரந்தாமத்துல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. 5000 வருஷத்தோடைய சினிமாவை அவரு தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. சொல்றாரு பாபா, முடியவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. திவ்ய திருஷ்டினாலும் நல்ல பொருளை பார்க்கப்படுகின்றது. இப்ப பாத்தீங்கன்னா திவ்ய திருஷ்டினா மனக்கண்ணால, மனக்கண்ணால தான் நம்ம கடவுளே பார்க்கிறோம். மனக்கண் மூலமா, காட்சி மூலமா நமக்கு நல்ல பொருள்லாம் பார்க்கப்படுகிறதுன்றாரு. கணேஷ், அனுமான் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையவை. ஆனால் மனிதருக்கு பாவனை வந்துவிட்டால் விடவே முடியாது. இந்த கணேஷ், அனுமான், இந்த மற்ற தேவதைகள், இவங்கெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருக்கிற தேவதைகள். அவங்க மேல இருக்கிற பாவனைனால அந்த பக்தர்களால அவங்கள விட முடியல சொல்லி சொல்றாரு. என்னதான் கடவுளே நேர்ல வந்தாலும் அவங்க கடவுள் நம்ப மாட்டாங்க. அவங்க யார உருகி உருகி பாவனையோட வழிபட்டாங்களோ அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப உங்களை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, நீங்க முயற்சி செய்யுங்கன்றாரு. கல்பத்திற்கு முன் போல பதவி பெறுவதற்காக படிக்க வேண்டும். போன கல்பத்துல எப்படி படிச்சீங்க அதே மாதிரி இப்பயும் படிங்கன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், மறுஜென்மம் ஒவ்வொருவரும் எடுத்தாக வேண்டும். நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளே நம்ம பிறந்த ஆண்டுக்கு முன்னாடி எங்கேயோ வேற எங்கேயோ தான் நடிச்சிருப்போம். மறுபிறவி எடுத்துதான் இங்க வந்திருக்கிறோம், இந்த உடல்ல நடிச்சிருக்கிறோம். அப்ப கண்டிப்பா எல்லாரும் மறுஜன்மம் எடுக்க வேண்டும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பிறவிகளின் ஏணிப்படியில் எப்படி இறங்கினோம் என்பதையோ குழந்தைகளாகி நீங்கள் அறிந்து கொண்டுட்டோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எப்படி ஏணிப்படியில இறங்கி இறங்கி எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டான்ற மாதிரி. தேவதையா இருந்த நம்ம தான் இப்படி இருக்கிறோம். நம்ம தெய்வீக குணங்கள் இருக்குது, இன்னமும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்களேன். அடிக்கடி எட்டி பார்க்கும். கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி திடீர்னு பார்த்தா நல்லவங்களா இருப்போம், திடீர்னு பார்த்தா கெட்டவங்களா இருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அடிக்கடி அந்த மாயா ராவணனோட குணங்கள் வெளியே வரும். அதுலயே தெய்வீக குணங்களும் கொஞ்சம் இருக்கும். அன்பா இருப்போம், எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவோம். அதெல்லாம் கடவுளுடைய குணங்கள் தான். அதுதான் நம்ம கிட்ட ஆரம்பத்துல, அதுதான் நம்மளுடைய அனாதி குணம். இது நடுவுல வந்த குணம் தான். இது நடுவுல ஒண்ட வந்த பிடாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ராவணன் 2500 வருஷம் நடுவுல வந்த குணம் நமக்கு. நம்ம ஆரம்பத்துல நல்லவங்களா தான் இருந்தோம், இப்பதான் இந்த குணம் வந்துருச்சு. இப்ப நம்ம எப்படி இறங்கி வந்தோம் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. யார் தாங்களே புரிந்து கொண்டு விட்டார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வைப்பார்கள். இப்ப யாரெல்லாம் பாபா சொல்ற ஞானம் கரெக்டு தான், நான் அப்படிதான் இருந்தேன், நான் தான் இப்படி ஆயிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கல்பத்திற்கு முன்பும் இதையே தான் செய்திருப்பார்கள். போன கல்பத்திலயும் அவங்க இப்படிதான் புரிய வச்சிருப்பாங்க எல்லாருக்கும். இது போலதான்
கல்பத்திற்கு முன்பு கூட மியூசியம் கூட உருவாக்கி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இப்போ மதுபனில் நிறைய நாட்டில் மியூசியம்லாம் உருவாக்கி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அது சின்ன சின்னதாக படத்தில் பார்த்தா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால பெரிய பெரிய படம் வரைஞ்சி பெரிய பெரிய மாடல்லாம் செஞ்சு மியூசியம் பாபா சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு குழந்தைகள் புரிய வைக்கிறாங்கன்றார் பாபா. முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பிகேஸ் சும்மா இல்லை, எல்லாருக்கும் பாபா வந்து அவங்கவுங்க திறமை மூலமா வேலை வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. செய்து கொண்டே இருப்பார்கள், இன்னமும் செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் இது எங்க இந்த ஞானம், எல்லாரும் படிப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, எல்லாரும் பாபா சொல்றத செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது, டிராமால இது எல்லாமே விதிக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இது போல ஏராளமான பேர் ஆவார்கள், இன்னும் பாருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றாரு. ஒவ்வொரு தெருவுலுமே ஒவ்வொரு வீட்டிலுமே இந்த பாடசாலை இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. கேட்கும் போதே சந்தோஷமாகுது. ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலுமே கீதா பாடசாலை வரும். தாரணை செய்வதற்கான விஷயம் இது சொல்லி பாபா சொல்றாரு. இதை நீங்க தாரணை செய்யணும். இப்ப பாபா சொல்றாருன்னா இது வரணும், உடனே நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும்ன்றாரு. கேளுங்கள், உங்களுக்கு 2 தந்தையர், அதில் பெரியவர் யார், அவரைத்தான் அழைக்கிறார்கள். கருணை வையுங்கள், கிருபை செய்யுங்கள் என்று சொல்லுங்க மற்றவங்களுக்கு. உங்க எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுங்க. உங்க உடலுக்கான தந்தை இருக்கிற மாதிரி உயிருக்கான தந்தை இருக்கிறார், அவர் தான் பெரியவர். அவரை தான் எல்லாரும் கஷ்ட நேரத்தில் கூப்பிடுறாங்க. கருணை காட்டு கடவுளே, கிருபை காட்டுன்ட்டு பாபா சொல்கிறார். வேண்டுவதால் எதுவுமே கிடைக்காது. நீங்க கையேந்தி ஏந்தி வேண்டதுனால இவ்வளோ நாள் நம்ம பக்தி மார்க்கத்தில் அப்படிதான் வேண்டி வேண்டி போய் என்ன அழுது புரண்டு வீண் தான். அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கல. ஏன்னா வேண்டுவதனால எதுவுமே கிடைக்காது. நம்ம சொரூபமா மாறணும். அவரு என்ன சொல்றாரு, நீ என் குழந்தை, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீ ஏன் வந்து என்கிட்ட கேட்கறன்றாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ அந்த சொரூபம் மாறு, நீ சிவசக்தியா மாறுன்றாரு. ஆத்ம சொரூபத்துக்கு வா, அப்ப உன் பிரச்சனையெல்லாம் நீயே தீர்த்துடலான்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அசரீரி பயிற்சி செஞ்சாலே நம்ம பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு வருது. அதனால நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல, என்னுடைய அப்பா சிவத்தந்தைன்ட்டு அவரை நினைக்க நினைக்க பாவம் முழுசும் அழிஞ்சிருது. நம்ம தடைகள்லாம் நீங்கிடுது. நம்ம வாழ்க்கையில வர என்னென்ன தடை, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இன்னும் பாபா குழந்தையாயும் என் பிரச்சனை தீர்ந்த பாடலைன்னா நீங்க அசரரியா மாறுங்க, பாபாவை நினைங்க. அசரரியாகி கொஞ்ச நேரம் பாபாவை நினைச்சா கூட வாழ்க்கையில தடைகளே நீங்கிடுது, எல்லா பிரச்சனையும் நீங்கிடுது. வாழறதுக்கான வழியை பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் வழியை சொல்லியே விட்டேன், நான் வருவதே வழியை சொல்வதற்காக தான். நான் உங்களுக்கு வழி சொல்லிட்டேன், எப்படி நீங்க உங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையை தீர்த்துக்கணும், உங்க வாழ்க்கையில இப்ப வாழற வாழ்க்கை சரி 21 பிறகும் எப்படி நீங்க சேர்த்துக்கணும்னு எல்லா வழியும் சொல்லிட்டேன். இன்னமும் நீங்க ஆசீர்வாதம் கேட்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்கிட்ட போய் பாஸ் மார்க் போடுங்க, ஒரு 100 ரூபா வைக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் நம்ம கோயில்ல போயிட்டு 100 ரூபா உண்டியல்ல போட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு வரோம் இல்லையா. எவ்வளோ ஒரு மடத்தனம். பக்தியில எல்லாமே அப்படிதான் நடக்குது, எல்லாமே மூட நம்பிக்கை தான். ஆக்சுவலா பாபா வந்து நீங்க ஆத்ம ஸ்வரூபத்திற்கு வாங்க, அசரீரி ஆகுங்க. உடல் உணர்வுலேருந்து வெளியே வந்து பாபாவை நினைச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு சக்தி கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள்லாம் நீங்கிரும். என்னெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்தது, இந்த பிரச்சனை பாபா அந்த எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி சொல்றாரு. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது சரி பண்ணுவாங்க, பணம் வர்றதுக்கு வழி வரும், எல்லா பிரச்சனையுமே தீரும். எப்பன்னா நம்ம ஆத்ம உணர்வுல வரும்போது தான். தேக உணர்வுல இருந்து கத்தினாலும் கதறினாலும் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம தேக உணர்வுல இருக்கிறோம், மாயா ராவணனோட சங்கத்துல இருக்கிற வரைக்கும் அது நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கோம். இதே ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்றார் பாபா. மரம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. இப்ப பாபா சொல்றாரு, இந்த மரம் முழுசுமே உங்க புத்தியில இருக்குது. பாபா எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்கிறது, எனக்கு சேவாதாரி குழந்தைகள் வேண்டும்னு சொல்றாரு பாபா. இப்ப நிறைய பேர் எனக்கு வேணும், ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறது. எவ்வளோ குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க, இன்னும் கடவுளை தேடி அலையிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் வேணும். ஒவ்வொரு வீட்லயும் இப்ப கீதா பாடசாலை வேண்டும் சொல்லி சொல்றாரு. வேறு சித்திரங்கள் முதலியவற்றை வைக்காதீர்கள், வெளியில் மட்டும் எழுதி போடுங்க. சித்திரம்லாம் நிறைய வைக்க வேணாம். சித்திரம் இருந்தாலும் கூட இந்த பேட்ச் கூட போதுமானது சொல்லி சொல்றாரு. நமக்கு பேட்ச் கொடுக்குறாங்களோ அந்த பேட்ச்ல பிரம்மா விஷ்ணு சங்கருடைய சித்திரம், லட்சுமி நாராயணன், இதை வச்சே நீங்க புரிய வச்சிடலான்றாரு. கடைசியில் இந்த பேட்ச் தான் உங்களுக்கு காரியத்திற்கு உதவும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், பாபா எதையுமே சரியா தான் தயார் பண்ணியிருப்பாரு. பேட்ச் தான் உங்களுக்கு கடைசியில உதவுன்றாரு. நீங்க எங்க போனாலும் அது என்னன்னு கேட்பாங்க, நீங்க ஞானத்தை சொல்லிடலாம். இதெல்லாம் சமிஞ்சையின் விஷயம் சொல்லி சொல்றாரு பாபா. சமிஞ்சை கொடுக்குறாரு, பேட்ச் வாங்கிக்கோங்க, பேட்ச் மூலமா சேவை செய்யுங்க.
எல்லையற்ற தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைப்பார் என்பது தெரிந்து விடுகின்றது. கண்டிப்பா கடவுள் சொர்க்கத்தை தான் படைப்பாரு, நரகத்தையா படைப்பாரு? ஆஹா, பாபாவை நினைவு செய்வார்கள். கடைசியா எல்லாரும் பாபா தான் நினைவு செய்வாங்க. அப்போதுதான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இல்லையா சொல்றாரு. இதையோ நீங்கள் அறிவீர்கள், நாம் தூய்மையற்றவர்கள் நினைவினால் தான் தூய்மை ஆகும், வேறு வழி எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பாபா நினைச்சாதான் நம்ம தூய்மை ஆகும். ஏன்னா நம்ம இப்ப மாயா ராவணனோட சங்கத்துல தூய்மை இழந்துட்டோம். சொர்க்கம் என்பது தூய்மையான உலகம். சொர்க்கத்துக்கு எஜமான் ஆகணும்னா அவசியம் தூய்மை ஆகணும். லட்சுமி நாராயணன் ஆகணும்னா எப்படி இருக்கணும்? தூய்மையானாதானே போக முடியும். அவங்களோட கோயில்லயே தங்கத்தால உருவாக்கி அப்படி வழிபடுறாங்க, அவ்வளவு பூஜை செய்யறாங்க. அந்த மாதிரி ஆகணும்னா நம்மளும் அந்த மாதிரி தானே ஆகணும். அவங்களுக்கு உணவு கூட அவ்வளோ சாத்வீக உணவு தான் படைக்கிறாங்க. நம்ம இங்க அந்த மாதிரி சாப்பிட்டாதானே அங்க போய் நம்ம லட்சுமி நாராயணன் ஆக முடியும். சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் பிறகு நரகத்தில் ஏன் மூழ்கி இருக்க வேண்டும்? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் இந்த நரகத்து பின்னாடி போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் இங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் கிடைக்கும்ன்றாரு. அதனால சொல்லப்படுகிறது மண்மனாபவ. அதனால சொல்றாரு, ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைங்க, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வீர்களானால் பிறகு அந்துமதி சோகதி ஆகிவிடும். பாபாவை நினைச்சா கடைசி நினைவு எப்படியோ அப்படியே கதி ஏற்படும். பாபாவை இப்பொழுதே நினைச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கடைசியில புத்தியில பாபா நினைவு தான் இருக்கும். சரீரம் விடும்போது பாபா பாபா கண்டிப்பா எப்படியாவது வந்துருவாரு. நம்ம சரீரம் விடுற நேரத்துக்கு உதவி செய்வாரு. கண்டிப்பா நம்ம 5 சொரூபம் சுத்தி சுத்தி பாபா நினைவுலயே உயிரை விட்டுருவோம். உடலை விட்டு போகும்போது பாபா கிட்ட போயிடுவோம். பாபாவை யார் நினைச்சிட்டு சரீரம் விடுறாங்களோ அவங்க சொர்க்கத்துல நாராயணன் பதவி அடைவாங்க. இல்ல எந்த நினைவுல விடுறாங்களோ அந்த அந்த பதவி அவங்க அடைவாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் விகாரத்துல செல்ல மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்ப விகாரத்துல போக மாட்டாங்க. பக்தர்கள் அவ்வளவாக விகாரத்துல போகிறது இல்ல. பாருங்க, திருப்பதிக்கு போறவங்களே அந்த திருப்பதி நாராயண் கோயிலுக்கு போறதுனாலே அவ்வளவு தூய்மையா போறாங்க. பக்தர்களே தூய்மையா போறாங்கன்னும் போது அப்ப அவங்க எந்த மாதிரி இருந்திருப்பாங்க? லட்சுமி நாராயணன் தூய்மையா இருக்கணும், இங்கே தூய்மையா இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. சன்னியாசிகளும் இது போல சொல்ல மாட்டார்கள், தூய்மையாகுங்கள்ட்டு. சன்னியாசிகள்கிட்ட போனோம்னா அவங்க நீங்க அந்த தூய்மையா இருங்க, கணவன் மனைவி ஒண்ணா ஒரே வீட்டுல இருந்தாலும் தூய்மையா இருங்க சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே திருமணத்தெல்லாம் செய்து வைக்கிறாங்க. சன்னியாசிகளே இப்ப அவங்க முன்னிலையில திருமணம் நடக்குது. அவங்க இல்லறவாசிகளுக்கு சொல்லுவாங்க, மாதத்துல ஒரு முறை விகாரத்துக்கு செல்லுங்கள்னு சொல்லி சொல்றாங்களாம். பிரம்மச்சாரிகளுக்கு இது போல சொல்ல மாட்டாங்க. சன்னியாசிகள் அதே இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, பிரம்மச்சாரிகளுக்கு இந்த மாதிரி விகாரத்துல போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, உங்களில் கந்தர்வ விவாகம் செய்கிறார்கள். இப்போ இங்க பிகேஸ்குள்ளார சிலர் சேர்ந்து வாழறது, ஆனா விகாரத்துல போகாம வாழறது, அந்த மாதிரி கந்தர்வ விவாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல பிரம்மா பாபா சொல்லியிருந்தாரு. ஆனா அது அது ஒர்க் அவுட் ஆகல, அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இப்ப நீங்க செய்யாதீங்கன்றாரு. பிறகு மறுநாளே விளையாட்டை முடித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி கந்தர்வ விவாகம் பண்ணவங்க கூட தூய்மை இழந்துட்டாங்க, விளையாட்டை முடித்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. மாயை மிகவும் கவர்ச்சி செய்கிறது. அந்த அளவுக்கு மாயா கவர்ச்சி பண்ணி நம்மளை என்ன பண்ணிடுது, விழ வைக்குதுன்றாரு. அதுவும் தூய்மையாவதற்கான முயற்சி இப்போதுதான் நடைபெறுகின்றது. இப்பதான் நம்ம இந்த தூய்மையாகணும். நீங்க போய் சத்தியோகத்துல தூய்மையாக மாட்டீங்க, இங்க தூய்மையானாதான். இந்த ஒரு பிறவிதான் பாபா நம்மளை கேட்கிறாரு. நான் இது வரைக்கும் வந்தேனா? 63 பிறவி நடிச்சிங்களே துவாபரகத்துல இருந்து, நான் ஏதாவது உங்களை தூய்மையா இருங்கன்னு சொன்னா இல்லையே. இது கடைசி பிறவி, இப்பதானே கேக்குறேன். அது கூட எப்ப கடைசியில தானே வந்திருக்கிறேன். அதனால தூய்மையாகுங்கன்றாரு. பிறகு பலனோ உங்களுக்கு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துல. அங்க ராவண ராஜ்யமே இல்லை. சொர்க்கத்துல அங்க மாயாவே இருக்காது, குற்றமான சிந்தனையே அங்க இருக்காது. அங்க யாரும் தேகத்தை பார்க்க மாட்டாங்க, ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. கிரிமினலான ராவணன் ஆகுகின்றான். இப்ப கிரிமினலா யார் ஆக்குறதுன்னா, கண்ணு, இந்த காது, இந்த கர்மேந்திரியங்கள்லாம் இந்த மாயாவுக்கு அடிமையாகிதான் கிரிமினலா மாறிடுச்சு. அப்ப ராவணன் தான் கிரிமினல் ஆக்குது, சிவபாபா சிவில் ஆக்குகிறார். ஆனா கடவுள் நம்மள குற்றப்பார்வைய சிவில் பார்வையா மாத்துறாரு, நல்லவங்களா மாத்துறாரு. இதையும் நினைவு வைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வகுப்பு நடந்தால் அனைவருமே சொல்லி புரிய வைப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். பாருங்க, இந்த ஒரு வீட்லயும் இந்த மாதிரி இந்த வகுப்பு முரளி வகுப்பு நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே நாலேஜ் புரிஞ்சுட்டா எல்லாரும் மத்தவங்க போய் சொல்லி புரிய வைப்பாங்க சொல்றாரு. ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலைகள் உருவாக்கி வீட்டில் உள்ளவர்களை சீர்திருத்த வேண்டும். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்கள மாத்துங்க.
அதனால் நம்ம சேவையை சுயத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல சீர்திருத்துங்கன்னு சொல்கிறாரு. இது போல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. இது மாதிரி தான் வளர்ச்சி அடைந்துட்டே போகுதுன்றாரு. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு. சாதாரண மாணவர்கள் மற்றும் ஏழைகள் எப்படி நம்முடையவர்களாக ஆவது, அப்புறம் எப்படி தான் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த ரொம்ப லோ கிளாஸ் ஏழைகளெல்லாம் நம்முடையெல்லாம் ஆக்கணும்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணுன்றாரு. பெரிய பெரிய மனிதர்களுக்கு சின்ன சின்ன மனிதர்களின் சத்சங்கத்தில் வருவதற்கும் கூட வெக்கமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பணக்காரவங்கலாம் இவங்க கூட போய் நம்ம போகிறதா, இவங்களாம் லோ கிளாஸ், நம்ம இவங்க கூட எப்படி போகிறதுன்ட்டு வெக்கமாக இருக்குமா? ஏனென்றால் கேட்டுக்கிறீர்கள் இல்லையா, மந்திரத்தால் சகோதர சகோதரியாக ஆக்கி விடுவார்கள் என்று பிறர் சொல்வதை. ஏன்னா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், இந்த பிரம்மகுமாரிகள்னாலே அங்கே போனால் சகோதர சகோதரி ஆக்கிடுறாங்க, அங்கே போனாலே இன்னும் மாயாஜாலம் போட்டுடுறாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்களாம். அட இதுவும் நல்லது தான் இல்லையா? பாபா கேட்குறாரு. சரி, சகோதரன் சகோதரி ஆகிறது நல்லது தானே. இப்போ எவ்வளோ குற்றம் நடக்குது உலகத்தில். இப்போ என்ன எல்லாம் மோசமாக நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ விகாரத்தினால கொலை நடக்குது. இது நல்லது தானான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சகோதரன் சகோதரின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட், இந்தியா சைனா சகோதரர்கள் சொல்றீங்கல்ல, அப்போ இது நல்லது தானேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லறத்தில் எவ்வளவு சச்சரவு குழப்பங்கள் பாருங்க. ஒரு வீட்டில் தான் 4 பேர் தான் இருப்போம், ஆனால் அதுக்கே அவ்வளோ பிரச்சனை சண்டை. பிறகு எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள் உடனே, அப்புறம் அவ்வளோ குழப்பம், அவ்வளோ துக்கம். இதுவோ துக்க உலகமாகும், அளவற்ற துக்கம் இருக்கிறது, பிறகு அங்கே சுகமும் அளவற்றதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றார். இப்போ எவ்வளோ துக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ சுகத்தை நீங்கள் சொர்க்கத்தில் அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் பட்டியல் தயாரிக்க முயற்சி செய்யுங்கள். பாபா இப்போ திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. இங்கே என்ன துக்கம் நீங்கள் அடையிறீங்க, 25லேருந்து 30 மிக முக்கியமான துக்கங்களின் விஷயங்களை வெளிப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இதை லிஸ்ட்டு நம்ம தயாரிக்கணும். 25லேருந்து 30 துக்கத்தின் பட்டியல். என்னென்ன துக்கம் இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்குறோம், யார் யார் எவ்வளோ துக்கம் அடைகிறாங்க, அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. எல்லையற்ற பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியுள்ளது பாருங்களேன். இப்போ பாபா கிடச்சிட்டாரு, பக்தியில் தேடி அலைஞ்சோம் கிடச்சிட்டாரு, இருந்தாலும் அவர்கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்கு அவரை நினைக்கவே முடிய மாட்டுது. அவ்வளோ மாயா, நம்மளுக்கு ஒரே போராட்டமாகுது. இந்த மாயா கூட வாழ்ந்துட்டு அதையும் விட முடியல, பாபாவையும் பிடிக்க முடியல. அவ்வளோ கடின முயற்சி இப்போ செய்ய வேண்டியிருக்கு சொல்லி சொல்கிறாரு. பாபா இந்த ரதத்தின் மூலம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். பிரம்மா பாபாவுடைய உடல் மூலமாக பாபா நமக்கு சொல்கிறாரு. இந்த பிரம்மா பாபாவை கூட ஸ்டூடெண்ட்டு தான், தேகதாரிகள் எல்லாருமே இப்போ மாணவர்கள் தான். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க தேகத்தில் தான் இருக்கிறாங்க. கற்றுத்தருகின்ற ஆசிரியர் மட்டும்தான் ஆத்மாவாக இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் தேகமற்றவராக இருக்கிறாரு, விதேகியாக இருக்கிறாரு, தேகம் இல்லாமல் வந்திருக்கிறாரு சிவபாபா. நம்ம எல்லாரும் தேகத்தில் இருக்கிறோம். பிரம்மா பாபா கூட தேகத்தில் மாணவர் தான், அவளும் ஸ்டூடெண்ட்டு தான், நம்மளும் ஸ்டூடெண்ட்டு. உங்களையும் கூட இப்போ விதேகி ஆக்குகின்றார். இப்போ நம்மளையும் தேகமற்றவராக வந்து ஆக்குறாரு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சரீர உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த உடல் உணர்வை விட்டுடுங்க, நீங்கள் இந்த உடலே கிடையாது, ஒரு நாள் இந்த உடல் அழிஞ்சிரும். நம்ம இது மாதிரி நிறைய உடல் எடுத்து வந்திருக்கிறோம். பழைய பழைய பிறவிகளில் விதவிதமான உடல் எடுத்து அதுதான் நான் நினச்சிட்டு நடித்து கடைசியில் மரணம் வந்து நம்மளை பிரிச்சிருச்சு, அந்த உடலை விட்டு கூட்டின்னு வந்துருச்சு. அப்படி இப்படிதான் துக்கம் துக்கமாக பட்டு நம்ம இந்த கடைசி உடலில் இப்போ இருக்கிறோம். இப்போ இந்த உடல் நம்ம விட்டுதான் ஆகணும். அதனால் இப்போவே அந்த உணர்வை விட்டுடுங்கன்றார். சரீர உணர்வை விட்டுட்டே போங்க. இந்த கட்டடங்கள் முதலியவன எதுவுமே மிஞ்சி இருக்காது. போக போக அந்த விநாசம் ஏற்படும். அப்போ வந்து இந்த கட்டடங்கள்லாம் இருக்காது. அங்கே சத்தியுகத்தில் எல்லாமே உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். இதே கட்டடம்லாம் இருக்காது. எல்லாம் அழிஞ்ச பிறகு புதுசாக உருவாக்குவாங்க. தங்க மாளிகை, தங்க ரோடு, எல்லாமே தங்க மண், தங்க கட்டிடம்லாம் இருக்கும். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கடைசியில் உங்களுக்கு அதிகம் காட்சிகள் கிடைக்கும். கடைசியாக போக போக ஆத்மா பியூராக ஆத்மாவில் பதிவாகிற காட்சிகளே கிடைக்கும். பாபா நமக்கு காட்சி காட்டுவார். அந்த திவ்ய திருஷ்டியோடைய சாவி அவர் திறந்துருவார். அப்போ எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். இதையோ நீங்கள் அறிவீங்கள். அந்த பக்கம் அதிகமாக விநாசமாகிவிடும் அணுகுண்டுகள் மூலமாக. ஒரு பக்கம் விநாசம் நடக்கும், ஆனால் நமக்கு காட்சிகள் கிடைக்கும். நம்மளை பாபா டைவர்ட் பண்ணிடுவார். அணுகுண்டுகள் மூலமாக விநாசம் நடக்கும். இங்கே ரத்த ஆறுகள் ஓடும். ஆனால் பாரதத்தில் விநாசம் ஆகாது. இங்கே வந்து ரத்த ஆறுகள் ஓடும். இங்கே ஒரே சண்டை தான். எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஏன்னா ஒரு அநேக தர்மம் இருக்கிறதுனால ஒரு தர்மத்தை பற்றி இன்னொரு தர்மம் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் ரத்த ஆறுகள் ஓடும்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நேரம் பிடிக்கும், ஆனால் இது டைம் எடுக்கும்.
இங்கே நடைபெற போகிற மரணங்கள் மிகவும் மோசமாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க வெட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு சாகுறாங்களே, இப்பயே நம்ம பார்க்குறோம் மோசமான மரணம்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்ம வந்து பாபா நினைவுல இருக்கிறோம். இது அழியாத கண்டம். பாபா சொல்றாரு, இந்த பாரதம் மட்டும் அழியாது, எல்லாமே விநாசம் ஆகி கடலுக்குள்ள போனாலும் பாரதம் மட்டும் ஒருபோதும் அழியாது. ஏன்னா இங்க கடவுளே வந்து அவதரிக்கிறாரு, தீர்த்த ஸ்தலமாகுது. உலக வரைபடத்துல பார்த்தா இந்துஸ்தான் ஒரு மூலையில இருப்பதாக தான் தோன்றும். உலகத்தை பார்க்கும் உலக வரைபடம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மேப்பு, உலக வேர்ல்டு மேப் பார்த்தோன்னா அதில் இந்தியா குட்டியாக எங்கேயா ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். டிராமாவின் அனுசாரம் இங்கே அதன் அறிகுறி வருவதே இல்லை சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் குட்டியாக தான் இருக்குது, ஆனாலும் அங்கே வந்து அழிவு ஏற்படலைன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த விநாசம் வந்து இங்கே நடக்காது, ஆனால் இங்கே இரத்த நதிகள் தான் ஓடும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதான் அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க அந்த மாயா ராவணன் தூண்டி விடுது, கோபத்தை ஏற்படுத்தி ஒருத்தவங்க மற்றவங்கள அடித்து எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி. அந்த ஏன்னா தர்மத்தை ஒரு தர்மத்தை பற்றி இன்னொருத்தவங்க பேசும்போது கோபம் வரும், அப்போ சண்டைகள் போட்டுக்குவாங்க, அப்போ ரத்த நதிகள் பாயும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடு இப்போ நடக்குது, அதெல்லாம் டிராமானுசாரம் நடக்குதுன்றாரு. கடைசியில் இவர்களுக்குள் வெடிகுண்டுகளையும் கடன் கொடுக்கலாம். கடைசியில் அவங்களுக்கு வெடிகுண்டுகளை கூட கடன் கொடுக்கலாம். மற்றபடி வீசியதும் உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த வெடிகுண்டுகளை இவர்களுக்கு கடன் தர மாட்டார்கள். கடைசியாக இந்தியாவுக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த வெடிகுண்டுகளை நமக்கு தரமாட்டாங்களாம் வெளிநாட்டினர். லேசான தரத்தின் வெடிகுண்டுகளை மட்டுமே கொடுப்பார்கள். இந்தியாவுக்கு லேசான தரத்தின் வெடிகுண்டுகளை தான் கொடுப்பாங்க, பெரிய அந்த அணுகுண்டுகளெல்லாம் தரமாட்டாங்க. வேலைக்காகிற பொருட்களை கொடுக்க மாட்டார்கள். வேலைக்காகிற பொருட்களை கடைசியாக கொடுக்க மாட்டாங்களாம். விநாசமோ கல்பத்திற்கு முன் போலவே நடந்தாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயம்லாம் பாபா வந்து நடக்க போறதா நமக்கு சொல்றாரு. போன கல்பத்துல எப்படி நடந்துச்சோ விநாசம் அப்படிதான் நடக்கும்ன்றாரு. இது புதிய விஷயமே அல்ல சொல்லி பாபா சொல்றாங்க. இது எதுவுமே உங்களுக்கு புதுசு இல்ல. போன கல்பம் நம்ம இப்படிதான் நடிச்சு போயிருந்தோம், இதே மாதிரிதான் விநாசத்தை பார்த்தோம், இதே மாதிரிதான் நம்ம விநாசத்தை பார்க்கல, நம்ம வந்து காட்சிகள் பார்த்தோம், சொர்க்கத்துக்கு போனோம், விநாசம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வந்து போயிட்டோம், நம்ம பாபா கூட போயிட்டோம். அநேக தர்மங்கள் விநாசமாச்சு, ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனையும் நடந்தது. போன கல்பம் இப்படிதான் நடந்தது. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாகாது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் எப்பயுமே அழியாது, கொஞ்சம் மீதம் இருக்கும், ஆளிலை ஷேப்ல இருக்கும், அதுலதான் கிருஷ்ணர் பிறப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனாலதான் ஆளிலையில கண்ணன் வந்ததா பக்தி மார்க்கத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால ஃபுல்லா அழியாது, கொஞ்சம் மீதம் இருக்கும் பாரதத்துல, அது ஆளிலை ஷேப்ல இருக்கும். அனைவருமே இறந்துட்டாங்கன்னா பிறகு பிரளயம் ஆகிவிடும். எல்லாருமே இறந்து போயிட்டா அப்ப முழு உலகமும் பிரளயம் ஆயிடுச்சு, உலகமே அழிஞ்சிருச்சு. அப்படி கிடையாது, உலகம் அழியாது, ஆனா இந்தியா மட்டும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கும், போக போக பாருங்க பிகேஸ்க்கு ரொம்ப மரியாதை இருக்குன்றாரு. இப்போது அவ்வளவு மரியாதை இல்லை. இப்போ பிகேஸ்னா அவ்வளவு மரியாதை இல்லை பாபா காலத்துல, அந்த காலத்துல. அதனால்தான் குறைந்த எண்ணிக்கையில் தேர்ச்சி அடைகிறார்கள், புத்தியில் வருவதில்லை. எவ்வளவு தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அதனாலதான் இப்ப கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கையில தான் தேர்ச்சி அடைகிறாங்க, வரவங்களாம் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல பின்னாடி தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி சொல்றாரு. கீழே விழுந்து விட்டால் சம்பாதித்த வருமானம் எல்லாம் காணாமல் போயிடும். இப்ப நீங்க விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா வருமானம் செய்த சம்பாத்தியெல்லாம் போயிடும், கருப்பிலும் கருப்பாக ஆகிவிடுவார்கள். நம்ம பாபா கிட்ட முரளி கேட்டுக்கிட்டே தவறு பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் கருப்பாயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அவர்களால் எழுந்து நிற்கவே முடியாது. அப்புறம் போக போக அவங்களால சேவை பண்ண முடியாது, எழுந்து நிற்க முடியாது. எவ்வளவு பேர் அந்த மாதிரி போகிறாங்க, இன்னும் எத்தனை பேர் போக போகிறார்கள். இன்னும் போக போக பிகேஸ் போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மரத்தை உழுக்குனா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே போயிடுறாங்கன்னு சொல்றாரு. தாங்களாகவே புரிந்து கொள்ள முடியும், இந்த நிலைமையில் நாம் சரீரம் விட்டால் என்ன கதி அடைய முடியும். நம்மளே இப்ப புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு பாபா. இப்ப நான் சரீரம் விட்டேன்னா என்ன பதவி அடைவேன்ட்டு நம்மளே ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம எந்த லெவல்ல இப்ப புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த பதவி தான் அடைவோம்னு சொல்லி சொல்றாரு. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தி ஸ்தாபனை செய்பவர்கள், நீங்க அமைதிய உலகத்துல ஸ்தாபனை செய்பவங்க. உங்களுக்குள்ளும் கூட அசாந்தி இருக்குமானால் பதவி குறைந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் அமைதியை ஸ்தாபனை பண்ண போறோம், நீங்களே அசாந்தியா இருந்தா எப்படி இருக்கும்.
அப்போ உங்களுக்கு பதவியை குறைச்சிருவேன்றாரு பாபா. யாருக்கும் துக்கம் கொடுக்க தேவையில்லை. நீங்க போய் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. எதுக்கு மத்தவங்கள போய் துக்கம் கொடுக்குறீங்க? அவங்க அவங்க பார்ட் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க பார்ட்டை மட்டும் நடிங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஒரு சின்ன குருவி காக்கா கூட அதோட பார்ட்டை நடிக்க வந்திருக்குது. அதை போய் துக்கம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதை கொல்றது, அதை அடிக்கிறது, இந்த இந்த துக்கம் கொடுக்குற பாட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா எவ்வளவு அன்போடு அனைவரையும் குழந்தைகளே குழந்தைகளேன்ட்டு அழைத்து பேசுகிறார். தினமும் இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிடுறாரு ஆசையா. எல்லையற்ற தந்தை இல்லவா? நேத்து சொன்னார்ல, உங்க எல்லைக்குட்பட்ட தந்தையை விட கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பாசமா இருக்கிறாரு தெரியுமா? 21 பிறவிக்கு ஆசி கொடுக்கிறாரு. எல்லைக்குட்பட்ட தந்தை கூட ஒரு வீடு தான். மகனே, உனக்கு இந்த வீடு எனக்கு அப்புறம் உனக்கு தான் சொல்லுவாரு. அதுவும் அவருக்கு அப்புறம் தான் நமக்கு. ஆனா பாபா பாருங்க, அவர் எதையுமே அனுபவிக்கிறது இல்ல. நமக்கு 21 பிறவிக்கு அப்படியே தங்க தொட்டில்ல போட்டு தாளாட்டுறாரு. அப்பேற்பட்ட அப்பாவை நம்ம மறந்துடுறோம். இப்ப நினைக்க கூட நம்மளால முடியல. இவரிடம் முழு உலகத்தின் ஞானமும் உள்ளது. பாருங்க, அவர்கிட்ட தான் எல்லா ஞானமும் இருக்கு. ஞான கடலா இருக்காரு. அதனால தான் சொல்லி இப்ப புரிய வைக்கிறாரு. இவ்வுலகத்தில் எத்தனை விதமான துக்கங்கள் உள்ளன. ஏராளமான துக்கத்தின் விஷயங்களை உங்களால் எழுத முடியும். நீங்க தான் எல்லா துக்கத்தையும் பட்டுட்டு வந்திருக்கிறீங்கல்ல, எழுதுங்கன்றாரு. நீங்களே பட்டிருப்பீங்க எல்லா துக்கத்தையும். அந்த துக்கத்தின் பட்டியலை எழுதுங்க. நீங்கள் இதை தெளிவுபடுத்தி சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்விஷயம் முற்றிலும் சரியானது தான் என்று நம்ம தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் சொல்லும் போதுதான் கரெக்ட் தான் இவங்க சொல்றது, கடவுள் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு நம்புவாங்க. இந்த அளவற்ற துக்கத்தை பாபாவை தவிர வேற யாராலும் போக்க முடியாது. பாருங்க, இந்த துக்கத்தை யாரால போக்க முடியும்? நாம செய்யறது தவறுனே தெரியாம பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்கள அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதை யாரால மாத்த முடியும்? கடவுளால தான் மாத்த முடியும். நம்ம திருடனா பார்த்து திருந்தா விட்டான்ற மாதிரி, திருடுறது தப்புன்னே அவனுக்கு தெரியலன்னா அவன் திருடிட்டே தான் இருப்பான். அவனை யார் மாத்துறது? கடவுளே வந்தா கூட சிலர் திருந்த மாட்டாங்க. பாபா சொல்றாரு, டிராமால திருத்துவாரு. எப்படியா இருந்தாலும் டிராமால அவங்களுக்கு அடி கொடுத்து மாத்திருவாரு. துக்கங்களின் பட்டியல் இருக்குமானால் கொஞ்சத்திற்கு கொஞ்சமாவது புத்தியில் பதியும். பாபா சொல்றாரு, இப்ப அதை திரும்ப திரும்ப இந்த முறையிலாம் சொல்றது என்னன்னா, துக்கங்களின் பட்டியலை எழுதுங்க. எழுதுனாதான் கொஞ்சமாவது எல்லாருக்கும் புத்தியில பதியும்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்கள் கேட்டாலும் கேட்காதவர்களாக ஆகிவிடுவார்கள். சிலர் பாருங்களேன், நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு காதை திருப்பி வச்சு நிற்பாங்க. அவர்களுக்காக தான் பாடப்படுகிறது. இசைக்கருவி பற்றி செம்மறியாட்டுக்கு என்ன தெரியும் சொல்லி பாடப்பட்டிருக்குதான். நம்ம கூட சொல்லும்ல, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ட்டு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பாபா சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால அவங்க காதை திருப்பிட்டு போட்டோம் போங்கன்ட்டாரு. பாபா சொல்லி இப்ப புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இத்தகைய மெல்லிய மலர்களாக ஆக வேண்டும். நீங்க அன்பா புரிய வைக்கணும் எல்லாருக்கும். எந்த ஒரு அசாந்தியோ அழுக்கோ இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளார ஒரு துக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. அழுக்கான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப மெல்லிய மலரா அப்படியே அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு. அசாந்தியை பரப்புகிறவர்கள் தேக அபிமானியாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் அசாந்தியை பரப்புறாங்களோ அவங்க தேக அபிமானத்துல நான் இருக்கிறதுனால தான் அசாந்தியை பரப்புறாங்க. அவர்களிடமிருந்து விலகி இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தொடவும் கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி கற்றுத் தருகிற ஆசிரியர் சரீரமற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு தேக உணர்வு இல்லையோ அது போல நீங்களும் விதேகி ஆக வேண்டும். முரளி படிக்கும் போதே அவரோட சொரூபத்துல நம்மளும் வந்துடணும். நம்ம அப்பா பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம ஆத்துமா இந்த சரீரம் கிடையாதுன்ட்டு அந்த விதேகி ஆயிடுங்கன்றாரு. நான் எப்படியோ அந்த மாதிரி ஆகுங்கன்றாரு. சரீர உணர்வை விட்டு கொண்டே செல்ல வேண்டும். இந்த சரீர உணர்வை விட்டுடுங்க, இதாலதான் உங்களுக்கு பிரச்சனையே, விட்டுடுங்கன்றாரு. குற்ற பார்வை கண்களை மாற்றி குற்றமில்லா பார்வையுடைய கண்களாக ஆக்க வேண்டும். எதை பார்த்தாலும் டவுட்டு, எதை பார்த்தாலும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு டவுட்டு, அந்த தேகத்தையே பார்க்கறது, இதுதான் நம்ம 63 பிறவியா நம்மளை குற்றப்பார்வையா ஆக்குறது இந்த கண்கள் தான். அப்ப இந்த கண்களை குற்றமற்றதா ஆக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு.
நீங்க ஆத்மாவை மட்டும் பாருங்க, தேகத்தை பார்க்காதீங்க. அவங்க பார்த்து அவங்க நடிக்கிறாங்கன்னு விட்டுடுங்க. அவங்கள ட்ராமா பார்த்துக்கும். நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல. பாபாட்ட சொல்லிட்டு விட்டுறணும். அதை பரப்பவும் கூடாதுன்னு நேற்று சொல்லியிருந்தாரு. 2வது பாயிண்ட்டு, தனது புத்தியை விசாலமானதாக ஆக்க வேண்டும். நம்ம புத்தி விசாலமானதா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நம்ம மட்டும் அந்த குறுகிய புத்தி இருக்கக்கூடாது. நமக்கு மட்டும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். தண்டனைகள்லேருந்து தப்புவதற்கு பாபாவுக்கும் படிப்புக்கும் மரியாதை வைக்க வேண்டும். நம்ம தண்டனை அடையாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பாபாவையும் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். இந்த முரளி படிப்பு மேல மரியாதை வைக்கணும். முரளியை மதிக்காம இருக்கக்கூடாது. இதை அதான் சொல்லுவாங்க, முரளி முரளிதர் ரெண்டு பேரும் நமக்கு பிடிக்கணும். முரளியும் பிடிக்கணும், முரளிதரனையும் பிடிக்கணும். ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாது. ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அசாந்தியை பரப்பி விடக்கூடாது. நம்ம அசாந்தி அடைஞ்சு மற்றவங்களையும் துக்கத்துல சில பேர் தான் துக்கமா இருந்தா மற்றவங்க மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்காது. உடனே அவங்களையும் சண்டை போட்டு அவங்களையும் துக்கத்துல கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி அசாந்தியை பரப்பக்கூடாது. வரதானம், பிராமண வாழ்க்கையின் நேச்சர் இயல்பான இயற்கை மூலம் கல்லையும் தண்ணீர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிராமணனாலே என்னது, பிராமணனோட அகராதியிலே நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கூட தண்ணீர் ஆக்குறவங்க. அவங்க எப்படி ஆக்குவாங்கன்னா, அந்த அன்பால மாத்திருவாங்க. கல்லை கூட தண்ணீர் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. கடவுளே, அன்பு கடலே நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அன்பே சிவம். அவருடைய குழந்தை மாஸ்டர் அன்பு கடல், அவரை மாதிரியே ஆயிருங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. எப்படி உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அன்பு என்பது கல்லையும் கூட கரைச்சிரும், கல்லையும் தண்ணீராக்கிடும் சொல்றாங்க. அது போல பிராமணர்களாகிய உங்கள் இயற்கையான இயல்பே மாஸ்டர் அன்பு கடல் தான். நீங்க மாஸ்டர் அன்பு கடல் தான். உங்களிடம் ஆன்மீக அன்பு இருக்குது. பரமாத்மாவுடைய அன்பின் அத்தகைய சக்தி மூலம் பலவித இயல்புகளை மாற்றி அமைக்க முடியும் சொல்றாரு. யாராவது முரணன் வந்தா கூட நீங்க அவங்கள கூட நல்லவங்களா மாத்திர முடியும்ன்றாரு. எப்படி அன்பு கடல் தம்முடைய அன்பு சுரூபத்தின் அனாதி இயல்பு மூலம் குழந்தைகளாகிய உங்களை தம்முடையவர் ஆக்கிவிட்டார். எப்படி பாபா அவருடைய அன்பு சுரூபத்தின் அனாதி இயல்பு மூலமா, அழிவற்ற இயல்பு மூலமா நம்மளையே அவருடையவரா ஆக்கிட்டார் இல்லையா. அது போல நீங்கள் கூட மாஸ்டர் அன்பு கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு உண்மையான சுயநலமற்ற ஆன்மீக அன்பை கொடுங்கள். நீங்களும் அது மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரையும் உங்க பக்கம் இழுங்க. அப்போது அவர்களின் இயல்பு மாற்றம் அடைந்து விடும். அப்ப எல்லாரும் அவங்களுடைய இயல்புல இருந்து மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் அந்த காலத்துல பிரம்மா பாபா முன்னாடி அவர் வெட்ட வந்தார் ஒருத்தர். அப்படியே குருநானக்கோட காட்சி கிடைச்சது. அவர் குருநானக்கோடைய பக்தர், கையில கத்தியோட வந்தார். இவர் பார்த்து மகனே அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். அந்த அன்பு தானே, அந்த அன்பு தான் அவர் வெளிப்படுத்தினாரு. உடனே அந்த இதை கீழே போட்டு அவர் காலில் வந்துட்டாரு. அது மாதிரிதான் மம்மாவும் மம்மாட்ட சண்டை போட்ட வந்தாரு ஒருத்தர். அவங்களும் மகனேன்னு சொல்லிட்டு அந்த அன்பினுடைய அதிர்வலைகள் அப்படியே கொடுத்தாங்க. அன்பான தாய் மாதிரி இருந்தாங்க, காட்சி அளிச்சாங்க. அவரும் காலில் விழுந்துட்டார். அதனால அந்த அன்பு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி ஆகுங்க. மாஸ்டர் அன்பு கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு சுயநலமற்ற அன்பை கொடுங்க. அப்பதான் அவங்க கூட மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன், தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவீர்களானால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்குன்னு தனியா சிறப்புகள் பாபா கண்டிப்பா சொல்றாரு. பாபா, நான் செலக்ட் பண்ண குழந்தைகள் எல்லாருக்குமே விசேஷத்தன்மை இருக்குன்றாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட்ன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். உங்களோட சிறப்புகளை நினைவில் வைத்து அதை சேவையில ஈடுபடுத்துங்க. அதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சிறப்பு தன்மையை சிலர் நல்லா சமைப்பாங்க, சிலர் நல்லா வாசிப்பாங்க, சிலர் நல்லா தைப்பாங்க, சிலர் நல்லா படம் வரைவாங்க. அந்த மாதிரி அப்படிதான் இப்ப பிகேஸ் அவங்கவுங்களுக்கு இருக்கிற சிறப்பு தன்மையை அவங்க சேவையில பயன்படுத்துறாங்க. சிலர் நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல நீங்க அதை சேவையில ஈடுபடுத்துங்க. சிலர் பூ கூட நல்லா கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம போய் பாபா சேவையில அன்னைக்கு சென்டர்ல போயிட்டு நம்மளால முடிஞ்சது, நமக்கு என்ன நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோமோ அதை செய்யலாம். அதை செய்யும் போது நம்ம சேவையில அதை ஈடுபடுத்தும் போது பறக்கும் கலையில அப்போ உங்களுக்கு குஷியா இருக்கும், மனசு பறக்கும்ன்றாரு. பறக்கும் கலையில பறந்து கொண்டே இருப்பீர்கள் பாபா சொல்றாங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம பாபாவுக்கு செஞ்சோன்ட்டு மனசு உங்களுக்கு பறக்கும்னு சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு ஊக்க உற்சாகன்ற ரெக்கையை முளைக்கும். அப்ப பறக்கும் கலையில ஃபரிஸ்தா மாதிரி பறந்து கொண்டே இருப்பீர்கள் பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.